சென்னை கடற்கரை காட்பாடி இடையே வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. சென்னைக்கு ஓர் ஆண்டுக்கு தேவைப்படும் தண்ணீர் ஒரு நாளில் வீணாக கடலில் கலப்பது கண்ணீரை வரவழைக்கிறது. ஆறுகளின் குறுக்கே 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் ஓவிய சந்தை திறப்பு. 3 நாட்கள் நடைபெறும் ஓவிய சந்தையை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்து பார்வையிட்டார். கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தோற்கடிக்கப்பட்ட ஒரே காரணத்தால் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சிறைபிடித்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்துகளில் அதிக கூட்டம். கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டதால் தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. யூடியூபர் இர்ஃபானுக்கு 1500 ரூபாய் அபராதம் விதித்தது போக்குவரத்து காவல்துறை. தலைக்கவசம் அணியாமல் நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் சென்றதால் அபராதம். வயநாடு நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு இந்தியா கண்டிராத சோகம். நிவாரணப் பணிகளுக்கு தனது அறக்கட்டளை சார்பில் நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிதி உதவி. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 7006 புதிய தொழில் நிறுவனங்கள் துவக்கம். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வயநாடு, சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் வேலைக்கு சென்ற 25 தமிழர்களை காணவில்லை. தமிழர்களை தேடும் பணியில் சிறப்பு குழு தீவிரம். வியாபாரிகளை பாதிக்கும் தொழில் வரி உயர்வு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழக மீனவர்களை பாதுகாக்க இந்திய கடற்படை தவறிவிட்டது. வயநாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு மட்டும்தான் இந்திய கடற்படையா என சீமான் கேள்வி. நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட 10,000 பேர் 93 நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. மீட்பு பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். குமரி அருகே டோலி மூலம் தூக்கிச் செல்லப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணை சந்தித்த அமைச்சர். ஆண் குழந்தை பிறந்த நிலையில் தாய் சேய் பாதுகாப்பு பெட்டகத்தை வழங்கிய அமைச்சர் மனோ தங்கராஜ். மேற்கு வங்க மாநிலத்தில் பெய்த மழையினால் கொல்கத்தாவில் விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியது. சாலைகளில் தேங்கியுள்ள தண்ணீரில் நீந்திச் செல்லும் வாகனங்கள். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. அம்பிகா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் லாரி சிக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியீடு. பிலிப்பைன்ஸில் ஒரே நாளில் 2வது முறையாக நிலநடுக்கம். மின்டடாவ் தீவின் கிழக்கே பார்சிலோனா கிராமத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். போர் பதற்றம் நிலவும் நிலையில் இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார் மனு பாக்கர். 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பதக்கம் பெறும் வாய்ப்பை தவறவிட்டார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர்.
பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தையில் தீபிகா குமாரி காலிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் எளிதில் வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டி இறுதிப் போட்டிக்கு நோவாக் ஜோகோவிச் முன்னேற்றம்.